என்ற இடத்துல நல்ல கதையை பற்றி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்டிதர் இருக்காரு. அவர் மக்களுக்கு நல்ல உதவி செய்வார். அவரை பார்த்தாலே ஊர் மக்கள் அவரை பார்த்து இந்த மாதிரி கும்பிடுவாங்க. அப்ப அவருக்கு ஒரு பையன், அவன் பேர் கௌதமன். அவன் இருக்கிற எல்லா கெட்டையும் வச்சிருப்பான். அவன் போதை பழக்கத்துல தந்தை உருவாக்குன சொத்து எல்லாத்தையும் விற்று விற்று வாங்கி சாப்பிடுவான். அப்ப அந்த காலையிலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவன் இருக்கிற காசுலாம் அழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அவனுக்கு. அப்ப அவன் காட்டுல போய் விலங்குகளை வேட்டையாடியும் ஒன்றும் சாப்பிட்டு இருந்தான். அப்ப அவன் ஒரு நாள் காட்டுல விலங்குகளை வேட்டையாடி போகும்போது ஒரு முனிவர் சொன்னாரு, இது மாதிரி பிற உயிரை கொள்கையை காவலையா சொல்றாரு. அப்ப அந்த சோழன் அவன் ஒரு மரத்தடியில படுக்கிறான். அப்ப ஒரு கொக்கு அவனுக்கு விசிறி விட்டுருக்கு. நீ ஏன் எனக்கு விசிறன்னு அந்த கொக்கு கிட்ட கேட்குறான். அந்த கொக்கு சொல்லுது, இது என்னுடைய மனம், இது என்னுடைய வீடு, நீங்க என் வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்கீங்க, அவன் மேல வேர்த்துதான் விசிறி விட்டுன்னு சொல்லுது அந்த கொக்கு. அப்ப அவன் கிட்ட நீங்க ஏன் இங்க வந்து படிச்சிருக்கீங்கன்னு கேக்குது. அப்ப அந்த கொக்கி சொல்றான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அப்ப அவன்கிட்ட அந்த கொக்கு சொல்லுது, இது மாதிரி விருப்பாட்சன்னு ஒரு அரக்கர் இருக்காரு, அவர் மக்களுக்கு நல்ல உதவி செய்வாரு, அவர்கிட்ட போய் நான் அனுப்பினேன்னு சொல்லுங்க சொன்ன. அதே மாதிரி போய் நீ கொக்கு அனுப்புனதுன்னு சொன்னோடனே நல்லா சாப்பாடு போட்டு நிறைய பொருட்கள் போட்டு அனுப்பி வைக்கிறான். அப்ப கொக்கு கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம். கொக்கு இருக்க இடத்துக்கு வரான். அப்ப நிறைய பொருள் தந்துருக்காங்கன்னு சொல்றான் கொக்கு கிட்ட. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் சொல்றான். இப்ப நைட் ஆயிடுச்சு, நீங்க பகல்ல போங்க சொல்லுது. அதோட பழைய எழுதுகளை வச்சு ஒரு மெத்த மாதிரி செஞ்சு தருது. அவனை அதுக்கப்புறம் படுக்க வைக்குது. அப்ப அவனை படுக்க வைக்கும் போது அவனுக்கு குளிர்ந்துன்னு அவன் பக்கத்துல ஒரு நெருப்பு மூட்டி வைக்குது. அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்குறான். அவன் பக்கத்துலயே அதுவும் படுத்து தூங்குது. அப்ப திடீர்னு அவன் முடிச்சு பார்க்கலாம். அப்ப அவனுக்கு தோணுச்சு, நம்ம போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, இப்ப என்ன நம்மளுக்கு பசிக்குமே சொல்லி கொக்கை தூக்கி நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டு போயிடுறான். அப்புறம் கொக்கு 3 நாளா விருப்பாட்சன் கிட்ட வராததால ஆளை விட்டு தேடுறாங்க. அப்ப கொக்கோட இடத்துக்கு போய் பார்த்தா அதோட இறகு மட்டும்தான் இருக்கு, அதனால காணும். போய் விருப்பாட்சன் கிட்ட சொல்றாங்க. அப்ப விருப்பாட்சன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கௌதமன் தான் அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்றான். அப்ப பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவனை துண்டு துண்டா வெட்டி காட்டுல வீசிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த விலங்குகள்லாம் இந்த பாவியோட உடலை நாம சாப்பிட்டா நம்ம அவன் செஞ்சிருப்பாங்க நம்மளுக்கு வந்துடும் சொல்லி கொஞ்சம் கூட சீண்ட கூட வைக்குது. எல்லாம் காரி துப்பிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் தேவேந்திரன் பார்த்துட்டே இருக்காரு. கொக்குக்கு உசுறு கொடுக்குறாரு. அப்ப கொக்கு கிட்ட என்ன கேட்குறாருன்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. கௌதமனை உயிரோட கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப கௌதமனையும் உயிரோடு தந்துடுறாங்க.
கொக்கு கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்ப கொக்கும் மன்னிப்பு சொல்லுது. அதுக்கப்புறம் அசுர குலத்தில் பிறந்தாலும் அவர்கள் செய்யும் செயல்களால் அவர் உயர்ந்தவர்களா அல்லது தாழ்ந்தவர்களா என்பதை அறிய முடியும். இதைத்தான் திருவள்ளுவர் பிறப்புக்கும் மேலாவிற்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான் என்று கூறுகிறார். நன்றி, வணக்கம்.